எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலை ஜெபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். பலவீனமான மகளாணி பலப்படுத்தும் கிறிஸ்து உண்டு. பலவான்களை நீ மிதித்திடவா, சத்துரு தலையை உடைத்திடவா. தெபோராளே நீ விழித்தெழும்பு, பாராக்கே நீ துணிந்து செல்லு. நீ தாயாக எழும்பும் வரையில் உன் கிராமங்கள் பாழாய் போயின. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னையும் உன் குடும்பத்தையும் ஒடுக்குகிற ஆவிகளோடு மனிதர்களோடு உங்களுக்காக யுத்தம் பண்ண நட்சத்திரங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அந்த காலை வேளை எழும்புங்க, துதிங்க, செபிங்க. கர்த்தர் அந்த வார்த்தையோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுகிறார். ஹல்லேலூயா, நட்சத்திரங்கள் உண்டு பார். நமக்கு யுத்தம் பண்ண நட்சத்திரங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். நட்சத்திரங்கள் அன்னைக்கு சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டியது. ஆமேன். நட்சத்திரங்கள் யுத்தம் பண்ணும். நட்சத்திரங்கள் வழிகாட்டும். நட்சத்திரங்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு யுத்தம் பண்ணும். ஹல்லேலூயா. வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்கள் இருந்து செசரவோடே யுத்தம் பண்ணின. ஹல்லேலூயா. ஆச்சரியமாக இருக்குதா? ஹல்லேலூயா. நம்ப முடியுதா? ஹல்லேலூயா. வேத வசன உண்மை. ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 5:6 அதே இடத்துல வாசிக்கும் பொழுது ஷபலதர கதூரி விக்கரப 4 அதிகாரம் 5-6 அதில் வாசிக்கும் பொழுது நம்ம செஸ்ராவை பற்றி வாசிக்கிறோம், தெபராளமாவை பற்றி வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லா போனதை செய்து வந்தார்கள். நியாயாதிபதிகள் 4 அதிகாரம் 1 வசனத்தில். ஹல்லேலூயா. ஏகூத் மரணம் அடைஞ்சிட்டார். அப்புறம் இப்போ இஸ்ரவேல் நினைச்சாங்களாம், தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தாங்களாம். அதனால அவர் செஸ்ரா கையில் என்ன செஞ்சார்? 20 வருஷம் ஒப்பு கொடுத்தார். 20 வருஷமும் கொடுமையாக ஒடுக்கினாலும். ஹல்லேலூயா. அது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது பாருங்கள். 20 வருஷமும் ஆமென். செய்த பாவத்துக்கு தக்க பாருங்கள் தண்டனை கர்த்தர் நினச்சிறாரு, கொடுக்க தான் செய்கிறாரு பாருங்கள். ஆனால் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கம் மிகுந்த தேவன். 20 வருஷம் கொடுமையாக ஒடுக்கினானாம். அதனால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்களாம். ஹல்லேலூயா. அப்பொழுது பாருங்கள், தெபொராள் தீர்ச்சி கர்த்தர் என்ன செஞ்சார்? எழுப்பி அதில் நியாயம் விசாரிக்க வைத்தாராம். ஹல்லேலூயா. என்னை காலை வேளை எழும்புங்க தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் சமூகத்தில் உங்களை தாழ்த்தி செபிங்க. ஆண்டவர், நான் செய்த பாவமானாலும், என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள் செய்த பாவமானால் தயவாக மன்னிங்கப்பா. என் முற்புதாக்கள் செய்த பாவங்கள் சாபங்கள் ஆனாலும் தயவு செய்து மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. கெஞ்சுங்க காலை வேளையில். முறையிட்டார்களாம் பாருங்கள். தேவனை நோக்கி அவங்க முறையிட்டார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி தேவனை நோக்கி காலையில் வேளையில் முறையிடுங்க தேவ பிள்ளைகளே. நான் அப்படி தான் பாருங்கள் ஆண்டவர் சமூகத்தில் போகும்பொழுதுதான் என்னை தாழ்த்து, ஆண்டவரே நான் செய்த பாவத்தை மன்னியும். என் கணவன் செய்த என் பிள்ளைகள், என் பெற்றோர் செய்த வழி வழியாக வந்த பாவங்கள் சாபங்கள் எங்களை தொடக்கூடாதுப்பா. தயவு கூர்ந்து இந்த காலையில் நினைவு கூறுங்கப்பா. அவள் தாழ்த்தி செபிக்கும் பொழுது பாருங்கள் கர்த்தர் இறங்கி வருகிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் பாருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் உங்கள்கிட்ட வந்து, அம்மா நான் தப்பை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அம்மான்னு சொன்னால், அப்பா என்னை மன்னிச்சிருன்னு சொன்னால், உடனே நம்ம என்ன செய்வோம்? மனதார மன்னிச்சிடும். ஐயோ என் பிள்ளை மன்னிப்பு கேட்குன்னு சொல்லி. இல்லைன்னு சொன்னால் பாரு, எதிர்த்து நின்னா, இவ்வளோ தப்பு பண்ணிவிட்டு இவ்வளோ வேலை பண்ணிவிட்டு நீ எதிர்த்து என்கிட்ட பேசுகிறியா? பயங்கரமான கோபம் வரும் நமக்கு, பெற்றோராகிய நமக்கு பாருங்கள். மாதிரி ஹல்லேலூயா. ஆவிக்குரிய தகப்பனோடு கூட தாழ்மையோடு கூட ஜெபிக்கும் பொழுது, குற்றங்களை அறிக்கையிட்டு செய்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இறங்கி வருகிறார் பாருங்கள். அங்கே வந்தார் பாருங்கள். தெபொராள் அம்மாவை கர்த்தர் நினச்சிடாராம், எழுப்புனார் பாருங்கள். ஹல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்க 5 அதிகாரம்
7ஆம் வசனத்தில், தெபொராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலில் கிராமங்கள் பாழாய் போயின. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம குடும்பம் பாருங்கள், பாழாய் கிடக்கிறது. நம்ம கிராமங்கள் பாழாய் கிடக்கிறது. நம்மளுடைய தேசம் பாழாய் கிடக்கிறது. அடுத்த நேரம் என்ன நடக்கும்னு சொல்லி தெரியாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, நான் எழும்புற வரைக்கும் தான். அல்லேலூயா. பெண்ணாகிய நாம் அல்லேலூயா எழும்புற வரைக்கும் பாருங்கள், வீடு எப்படி இருக்கும் தெரியுமா? புத்திரத்தின் வீட்டை கட்டுகிறாள், புத்திராசித வீட்டை இடித்து போடுகிறாள். அல்லேலூயா. எழும்புங்க தேவ பிள்ளைகளை, செபிங்க. அல்லேலூயா. வீட்டில் எல்லாரும் எழுப்பி செபிக்கணும் பாருங்கள். செபிக்கணும். ஜெபமே ஜெயம், செய்யத்தை கொண்டு வரும் பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. விழி விழி 12ஆம் வசனம், விழி விழி தெபொராளே விழி, பாட்டு பாடு, பாராக்கே எழும்பு. அவங்க மட்டும் எழும்பலை, பாராக்கே எழும்புறாங்க. பாராக்கே நீ எழும்பு, அபினகாமின் குமாரனே உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. எது வரைக்கும் நம்மளை அமேன் இந்த ஆவிகள் ஒடுக்கி போடும்? எது வரைக்கும் இந்த மனிதர்கள் நம்மளை ஒடுக்கி போடுவாங்க? ஹல்லேலூயா. வீறு கொண்டெழும்பிரு சீடரே, ஆர்வு கொண்டு மன்னன் முன்னே செல்கிறா, சீறி எழும் சிங்கங்களுக்கு மிரளவோ, யூத சிங்கம் நம்ம சிங்கமே. ஹல்லேலூயா. எழும்போம் தேவ பிள்ளைகளை, ஒரு வைராக்கியத்தோடு கூட. என் குடும்பத்தை நீ ஒடுக்கே வாரா பிசாசை, என் குடும்பத்தை ஒடுக்க வரத மனிதனே. ஆமே, நான் இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். அதில் நான் யுத்தம் பண்ண போகிறேன், யுத்த ஜெபம் பண்ண போகிறேன். கர்த்தர் எனக்காக நட்சத்திரங்களை அனுப்புவார்னு சொல்லி இந்த காலை வெள்ளி எழும்புங்க. சோராது ஜெபித்திட ஜபாபி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தய கேட்டு உம்பாதம் வந்தேன், எந்த ஜப வேளை உமை தேடி வந்தேன். செபிக்க முடியலனாலும் காலை ஒரு 10 பாட்டையாவது எழும்பி பாடல் பாடுங்க தேவ பிள்ளைகளே. அந்த பாடல் பாடும் பொழுதே அபிஷேகத்தை கத்தவங்க மேலே ஊற்றிடுவார் பாருங்க. நீங்கள் தானாக செபிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் செபிக்க நினச்சிருப்பீங்க, ஒரு அரை மணி நேரம் பண்ணிடுவீங்க. அரை மணி நேரம் பண்ண நினச்சா 1 மணி நேரம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ ஆண்டு சொல்ல நம்ம காத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு தகுந்த நம்ம ஆசீர்வாதத்தை கத்திர மேலே ஊற்றுவார் பாருங்க. ஹல்லேலூயா. எழும்புங்க, செபிங்க, துதிங்க. தேவனோடு சஞ்சரிக்கும்படியாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த வார்த்தையோடு கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நானும் இப்போ நிறைய நேரங்களில் சோர்ந்து போய் படுத்து நிறைய பாடுகளை அனுபவிச்சுட்டேன் தேவ பிள்ளைகளே. மாதிரிலாம் இப்போ இல்லை பாருங்கள். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி இல்லை 20 வருஷத்துக்கு முந்தி பாருங்கள், ஒரு அரை மணி நேரம் ஜெபித்தா கூட ஒரு அற்புதம் நடந்துடும். இப்போ நடக்க விடமாட்டுக்கு பிசாசு. வானமரத்தில் பொல்லாத சேனைகள், அந்தகார வல்லமைகள், பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சிகள், மந்திரவாதங்கள், பிள்ளி சூனியங்கள் பெருகிவிட்டது. வீட்டுக்கு வீடு மந்திரவாதம், எங்கே பார்த்தாலும் அந்த தந்திரமாக கிரியை செய்கிறான். ஹல்லேலூயா. நான் இனி செபிக்க மாட்டேன், வேதத்தை வாசிக்க மாட்டேன்னு சொல்லி இருக்காதங்க. பிள்ளைகளை பிசாசு தொட்டுருவான். ஹல்லேலூயா. எங்கெங்கே தொடணுமோ அங்கங்கே தொட்டு வேதனைப்படுத்துவான், கேவலப்படுத்துவான், அவமானப்படுத்துவான். ஹல்லேலூயா. இன்னும் செபிப்பேன்ப்பா, இன்னும் நான் துதிக்க இசப்பா, நம்முடைய பாத்திலே விழுந்து கிடக்கிறப்பா, அவங்க பாதமே எங்களுக்கு தஞ்சம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கி பாருங்கள், தேவரால் எழும்புன உடனே பாராக்கே எழுப்புறான். அவங்க மட்டும் எழும்பலை பாருங்கள். பாராக்கே நீனு வா, யுத்தத்துக்கு வா, செசராவை முறி அடிக்கணும். செசரா 20 வருஷம் கொடுமையை நம்மளை நினச்சிடான், ஒடுக்கிட்டான். இனி நம்ம சும்மா இருக்க முடியாது. நம்ம எழும்புனாதான் அவனை அழிக்க முடியும் சொல்லி என்ன செய்கிறாங்க, எழும்புனாங்க பாருங்கள். அதில் இன்றைக்கி ஒரு தாய் பாருங்கள், வீட்டில் ஒரு வேலையும் செய்யாமல் வீட்டில் படுத்தே தூங்குனா பிள்ளைகளுக்கும் கணவனுக்கு எப்படி இருக்கும்? எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் அம்மா வீட்டில் சாப்பாடு பொங்கலை, எங்களுக்கு ஒரு வேலையும் செஞ்சு கொடுக்க நம்மளால் முடியலை. பிள்ளைகள் சோர்ந்து போயிடுவாங்க, கணவன் சோர்ந்து போயிடுவாங்க பாருங்கள். அதே மாதிரி தேவன் சொல்கிறாரு, நீ தாயாக உன் வீட்டுக்கு மாத்திரமல்ல, இந்த தேசத்துக்கும் இந்த சபைக்கும் நீ தான் தாய். நீ உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கணும். அல்ல எனக்கு பல்லவீனம், எனக்கு அது இதுன்னு சாக்கு பூச்சல வேற இல்லை பாருங்கள். முடியலையா, படுத்து கிடந்து நல்லா பாடல் படிங்க, முடிஞ்சால் முழங்கால் போட்டு செபிங்க, நட்டம்னு கைகளை உயர்த்தி ஆராதிங்க. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க தேவ பிள்ளைகளே. இப்படியும் போட்டோம்,
எப்படியும் நடக்குன்னு சொன்னால் பாருங்கள், கர்த்தர் அனுமதி கொடுத்துருவார். மரணம் ஜீவன் வாயில் வச்சுருக்காரு பாருங்கள், ஜீவனை பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்புங்க. ஆண்கள் செபிக்கணும், பெண்கள் செபிக்கணும், பிள்ளைகள் செபிக்கணும். அதிகாலையில் தேடுகிறவனை கண்டடைவான். ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு போகிறாங்க பாருங்கள், ஆனால் நட்சத்திரங்கள் யுத்தம் பண்ணிட்டான். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில் 20 வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. நட்சத்திரங்கள் தங்கள் ஐயனங்களிலிருந்து செசராவோடு யுத்தம் பண்ணிட்டான். இவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். பெண்களாகிய நாம் எழும்பும் பொழுது, ஆமென், தேவன் நமக்காக நட்சத்திரங்களை அனுப்புவார் யுத்தம் பண்ண. குடும்பங்களை ஒடுக்குகிற, குடும்பங்களை பாழாக்குற மனிதர்களோடு, ஆமாம், இந்த பிசாசுகளோடு கர்த்தர் யுத்தம் பண்ணும்படியாய் நட்சத்திரங்களுக்கு கட்டளையிடுவார். எழும்புங்க தேவனை, சோர்ந்து போகாதங்க. ஹல்லேலூயா. அப்படியே பாருங்கள், யுத்தம் பண்ணுறாரு. அல்ல ஆத்துமாவே நீ பலவான்களை மிதித்தாய். ஷபலவரிக்கரம் அந்த வார்த்தையை ஃபுல்லாக வாசிக்கும் போது பாருங்கள், ஹல்லேலூயா. அந்த செசரா கர்த்தர் யுத்தத்துக்கு வந்தான். கர்த்தர் நட்சத்திரம் அனுப்பி யுத்தம் பண்ணினார். அடுத்து ஃபுல்லாக நீ வாசிக்கும் பொழுது பாருங்கள், யாகேல் வீட்டுக்கு ஓடுறார். ஹல்லேலூயா. அங்கே போய் தண்ணியை கேட்காரு செசரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணீரை கேட்ட செசராவுக்கு யாகேல் பாலை கொடுத்து ஷபலவரி கத்தூரிக்காரம் ஆணி அடித்து போட்டுட்டா பாருங்கள். கர்த்தர் எப்படி யுத்தம் பண்ணுறாரு பாருங்கள். தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளியின் சுத்தியையும் பிடித்து செசராவை அடித்தாள். அவன் நெற்றியில் உருவ கடாவி அவன் தலையை உடைத்து போட்டாள். ஹல்லேலூயா. ஒரு தேவராளி எழும்புன உடனே பாராக்கு எழுப்ப வச்சாங்க. அங்கே நட்சத்திரம் யுத்தம் பண்ணுச்சு. கர்த்தர் அங்கே ஆயத்தம் பண்ணிச்சிருக்கிறார் யாகேலை. அங்கே தான் செசரா போவான், அங்கே தான் அடிக்கணும்னு சொல்லி அவர் ஆயத்தம் பண்ணி வச்சு பாருங்கள். என்ன அழகாக யுத்தம். ஹல்லேலூயா. நீங்கள் குடும்பத்துக்கு ஒரு யுத்தம் நடக்கிறதா? மனிதர் யுத்தம் பண்ணுறாங்களா? பிசாசு யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறானா? மந்திரவாதம் உங்களோடு போராடி கொண்டு இருக்கிறதா? எழுமுங்க, செபிங்க. யுத்தம் முடியும், உங்களுக்கு யுத்தம் ஓயும், அற்புதம் நடக்கும். சபல வரிக்கரபா. உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எது வரைக்கும் அந்த மனிதர்களை சிறையாக்கிக்கிட்டே இருப்பாங்க? அந்த ஒடுக்குறாவி எது வரைக்கும் உங்களை ஒடுக்கிக்கிட்டே இருக்கும்? எழுமுங்க, அழைய பாவத்தை மன்னிச்சு இப்போ எனக்கு ஒரு செபாவி ஊற்றும். ஏன்னா அப்படி தான் செபிப்போம் பாருங்கள். செபிக்கவே சில நேரம் ஓடாது. செபாவி ஊற்றுங்கப்பா, அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, அக்கிரமத்தை மன்னிங்கப்பா. ஹல்லேலூயா. அப்படி நம்ம செபிக்கும் அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுவார் பாருங்கள். தெபராள் மாதிரி கர்த்தர் நம்மளை எழும்ப அழைக்கிறான். நீ அந்த ஒரே தெபராளாய். ஹல்லேலூயா. வீட்டுக்கு ஒரு தெபராள் எழும்பணும், வீட்டுக்கு ஒரு எளியா எழும்பணும், தேசம் ஒரு எளியா எழும்பணும், சபையில் எளியா எழும்பணும். தெபராள் எழும்பணும் பாருங்கள். நீ குடும்பத்துக்கு ஒரு மாதிரி செயல்பட எல்லாம் செசரவை முறியடிக்க நீ பரிசு தாவே அவங்க வீட்டில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். அவர் நட்சத்திரங்கள் கட்டளை கொடுக்க போகிறார். உங்களுக்காக நட்சத்திரம் கர்த்தர் யுத்தம் பண்ண வைப்பார். அது இருக்கிற இடத்துல யுத்தம் பண்ணும் பாருங்கள். அது நமக்கு கண்ணுக்கு தெரியாது, அந்த எதிரிகளுக்கு தெரியும். எதிரிட கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். சபா தண்ணீர் உடைந்து சத்தில் உடைந்து ஓடுவார்கள். அவர் எப்படி யுத்தம் பண்ணுவார் பாருங்கள். தூதன் அனுப்பி யுத்தம் பண்ணுவார், நட்சத்திரம் அனுப்பி யுத்தம் பண்ணுவார், மனிதர்கள் எழுப்பி யுத்தம் பண்ணுவார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை பாருங்கள். நீங்கள் ஏன் சோர்ந்து போகிறீங்க உங்களுடைய காரியங்களை குறித்து? இனி தலைவலிக்காக காய்ச்சலுக்காக அழுது கொடுக்க நேரமல்ல தேவ பிள்ளைகளே. கொள்ளியத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினா, விசுவாச கேடயத்தால் பிசாசை வென்றிடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநாடை நடந்திடுவோம். ஹல்லேலூயா. எழும்பும் போது செபிக்கும் பொழுது ஒரு வழியாக வந்த சத்ரு 7 வழியாய் ஓடிப்போர். வார்த்தை அப்படியா சொல்லு. உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள் ஒன்றும் நிற்பொருளை போவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் ஒன்றும் இல்லாமல், ஆமென், உன்னோடு போராடுகள் தேடி நீ காணாதிருப்பா, உன்னோடு யுத்தம் பண்ணின ஒன்றும் இல்பொருளை போவார்கள். துன்மார்கள் எங்கும் சுற்றி திரிகிறார்கள். அல்லைக்கு செபித்தாதான் துன்மார்க்கர் கண்களில் காண முடியும், காது கேட்க முடியும். உன் பக்கத்தில் 1000 பேர் வலது 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கர் பலனை காண்பாய். அபிஷேகத்தை கேளுங்க, செபிங்க. இயேசுவே வல்லமை இறங்கட்டு, அக்கினி 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 இறங்கட்டு. ஏசப்பா, யுத்தமான தூதர்களை அனுப்போப்பா, யுத்தமான நட்சத்திரங்களை அனுப்பும் தகப்பனே.
நட்சத்திரங்கள் யுத்தம் பண்ணட்டும். தங்கள் அயனங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு யுத்தம் பண்ணட்டும். ஹல்லேலூயா. எனக்கா யார் பேசுவா? எனக்கு அற்புதம் நடக்கலையே, கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. இந்த அற்புதம் நடந்தால் தான் நான் செபிப்பேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. செபிக்க வைங்க, துதிக்க வைங்க, அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும் தகப்பனே. கட்டுகள் உடையட்டும், கண்ணி தெரிப்புண்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. வறுமை ஒளியட்டு, தரித்திரம் ஒளியட்டு, வறுமை எல்லாம் ஒளியட்டும் இயேசுவின் நாமத்தினால. கடன் பிரச்சனை மாறட்டும், வியாதி, பேய், மந்திரம், தந்திரம், எரிச்சலின் ஆவி, வன்களின் ஆவி, திசை திருப்புற ஆவி, ஞானத்தை கட்டுக்கிற ஆவி, வீட்டில் சண்டை மூட்டுற ஆவிகள் எல்லாம் இயேசுவில் அதிகாரமுள்ள வல்லமுள்ள நாமத்தினால் கடிந்து அப்புறப்படுத்துக்கிறேன். வரிக்க மன்னிங்கப்பா, 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 மன்னிங்கப்பா. பாவத்தை மன்னி, அக்கிரமத்தை மன்னி, மீறுதலை மன்னி, சாபங்களை எடுத்து போடும். ரத்தத்தினால் நம்முடைய பிள்ளைகளை காலை வேளை கழுவுங்கப்பா. ஜெபிக்கிறேன். ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. இந்த காலை ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் பரிசுத்த ஆவியின் அசைபாடுங்க. நட்சத்திரங்கள் யுத்தம் பண்ணட்டும். யாருப்பா யுத்தம் பண்ணுவா நம்முடைய பிள்ளைகளுக்காக? நட்சத்திரம் யுத்தம் பண்ணட்டுப்பா. அன்னைக்கு செஸ்ராவோட நட்சத்திரம் யுத்தம் பண்ணிட்டுப்பா. செஸ்ரை முறியடிச்சு போட்டிங்கப்பா. இன்றைக்கி தகப்பனே நம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ண நட்சத்திரங்களுக்கு கட்டளையிடுங்கப்பா. யுத்தம் பண்ணட்டும் தகப்பனே. நம்முடைய பிள்ளைகளை வாழ வைங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. எது வரைக்கும் நம்முடைய பிள்ளைகள் வேதனையோடு இருப்பாங்கப்பா, அழுகையோடு இருப்பாங்கப்பா. மனம் இறங்கும். எந்த நிலைமையில் இருந்தாலும் கூப்பிட்டாலும் ஒரு அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்கப்பா. அப்பா நீ வாக்கு மாறாதவர் அப்பா. அதிசயங்களை செய்து முடிய பிள்ளைகள் சந்தோஷப்படுத்துங்கப்பா. அந்த காலை வேளையில் அமே அநேகருக்கு ஆசிர்வாதமான பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. தன் பாவங்களை மறைக்கிற வாழ்வடைய மாட்டான். அவளை அறிக்கை செய்து விட்டு விடுகிற இறக்கவரான்னு சொன்னீங்களே, தயவாக விட்டு விட இரக்கம் பாராட்டுங்க சுவாமி. எதை விட்டு விட முடியலன்னு சொல்லி கலங்குறாங்களோ அதை விட்டு விட உதவி செய்ய மாட்டவரே, உதவி செய்யும் ஏசப்பா. நீ மனம் இறங்கும். ரீபாக்கரவா சந்தலதி கதூரி கரவூபா கரவா வைதிவத சதலூதி கவரதார கதூரி வைக்கிறவா. அக்னி இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றிப்பா. எத்தனை நன்மைகளை செய்தீர் ஆண்டவரே, உமக்கு நன்றிப்பா. நன்றி 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 நன்றி. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்கள் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. ஹல்லேலூயா. அழுது கொடுக்க பிள்ளைகளை கண்ணீரை துடைங்கப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. செய்ய விட்டாது போராடுற எல்லா செசராவின் ஆவி இன்னைக்கு நிர்மலமாய் போவாதாக இயேசுவின் நாமத்தில். ஒடுக்கிற ஆவி சபலபா இன்னைக்கு எல்லாம் வெளியேறி போகட்டும் இயேசுவின் நாமத்தில். நிர்மூலமாக்கிறவர்கள் பாழாக்கிற வீட்டோடு புறப்பட்டு போவார்களாக இயேசுவின் நாமத்தில். மந்திர தந்திரம் எல்லாம் எரியட்டும் இயேசுவின் நாமத்தினால. மரண கட்டுகளை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். பிள்ளைகள் வேலைக்கு செல்லும் பொழுதும் ஆமாம், வாகனத்தில் செல்லும் பொழுது கூடவே செல்லுங்கப்பா. ஆக்சிடெண்ட்டுக்கு ஆமாம் எல்லா தீங்கையும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க இயேசப்பா, காத்துக்கொள்ளுங்க. ரீவா கெரவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை, பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான கூறியும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வழியாக வந்த சத்ரு 7 வழியாய் ஓடி போகட்டும். வார்த்தை சொல்லி சொல்லி அறிக்கிடுறப்பா. உன் வாயை விரிவாய் தர நன்மையால் நிரப்புவேன்னு சொன்னீரே. உன்னுடைய பிள்ளைகளை எழுப்புங்கப்பா. சிரிப்பே பார்க்க முடியலப்பா. வீட்டில் சமாதானமே இல்லைப்பா, பணமே இல்லைப்பா. ஒரே கவலை மூடிக்கிட்டு வீட்டில் சண்டை. இயேசுவே ஒரு மனம் இல்லைப்பா. ஒரு விசை இறங்கும். பிள்ளைடைய காரியம் திருமண தடைகள் உடையட்டும் இயேசுவே. மனம் இறங்கும். வயது தாண்டி திருமணம் பண்ண முடியாதபடி பணம் இல்லை, இல்லைன்னு பணம் துணை இல்லை. இந்த சாபங்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தை. அதிசயம் நடக்கட்டும். கடன் கட்டுகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவே இந்த நாள் முழுதும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க இயேசப்பா. உங்களுடைய பிள்ளைகள் நடத்துங்கப்பா. இந்த நாள் முழு செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுங்க டேடி. புது வழி திறந்து கூட்டுங்க. நட்சத்திரம் யுத்தம் பண்ணட்டும் டேடி. எழுந்தருளும் ஐயா, எழுந்தருளும் இயேசப்பா. அந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளுக்காக வழக்காட யாரும் இல்லையா, பேச யாரும் இல்லையா. நீங்கள் பேசுங்க, வழக்காடுங்க. கர்த்தர் எனக்கு யாவையும் செய்து முடிப்பாருன்னு சொன்னது போல கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வருவீராக. அந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியின் அசைவாடுவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் அசைவாடும் ஆண்டவரே.
கத்தரின் தோட்டத்துக்களை இந்த காலை ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் அதிசயம் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுது பாதுகாத்து வழி நடத்தும். இயேசு ஜெபிக்கிறல பிதாவே, ஆமென்.